ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே ஸ்வீட்டான வாசனையான திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை சிம்மில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் வறுத்துக்கலாம். இது அப்படியே பொரியாது, ஆனால் கொஞ்சம் உப்பி வெள்ளையாக வந்திருக்கும். அதோடையே ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த கலர் மாறி இருக்குது. இதை மாதிரி மாறினோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டிதான். ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம சலிக்கணும், அப்போ தான் நல்லா ஈவனாக இருக்கும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப ஓட்டை பெரிய சைஸ் இல்லாமல் இன்னொன்று மீடியம் சைஸில் இருக்கும் இல்லையா சல்லடையில், அந்த சல்லடையில் சலிச்சிக்கலாம். சலிச்சிட்டு மீதி இருக்கிற அரிசி மறுபடியும் சேர்றத மறுபடியும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு திருப்பி அரைச்சி நல்லா எல்லாத்தையும் சலிச்சிக்கலாம். ஃபுல்லாக எல்லாமே மாவாகிற வரைக்கும். இதை மாதிரி சலித்து எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஈவனாக இருக்கும், ஒரே மாதிரியே இருக்கும். இல்லாட்டினா ஒன்று பெருசும் ஒன்று சின்னதுமாக இருக்கும். பாருங்கள், லேஸ் குறப்பாக நல்லா சூப்பராக ஈவனாக வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் எந்த கப்பால் பச்சரிசி அளந்தனோ அதே கப்பால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் எந்த கப்பால் நம்ம அரிசி அளந்தமோ அதே அளவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஏலக்காவும் அதிலே தட்டி சேர்த்துக்கிறேன். இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறவங்க இன்னும் ஒரு 1/4 டம்ளரோ இல்லை 1/2 டம்ளரோ கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் இனிப்பை இன்னும் எடுத்து காட்டுறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வெல்லம் கரைஞ்சி நல்லா தண்ணி கொதிச்சோன்னே நம்ம சலிச்சு வச்சுருக்க அரிசி மாவை அது கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இதையும் சிம்லே வச்சே நல்லா கலந்து விடலாம். ஃபஸ்ட்டு கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். டக்குன்னு அப்படியே கிண்டிகிட்டே இருக்கும்போது அந்த கட்டியெல்லாம் போயிடும். அப்படி சப்போஸ் கட்டி வருதுன்னா அதை நம்ம அந்த பாத்திரத்தோடு அப்படியே வச்சு அமுக்கணும்னா கூட அந்த கட்டியெல்லாம் போயிடும். ஃபுல்லாக சிம்லே வச்சு தான் செய்யணும். அப்போ தான் நல்லா ஈவனாக வெந்து வரும். நல்லா ஃபுல்லாக கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா சூப்பராக கெட்டியாகி வந்துடுது. டக்குன்னு ரெடி ஆகிடும் இது. அதனால் கையை எடுத்துடக்கூடாது, அப்படி கைவிடாமல் தான் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா ஒன்று திரண்டு வர்ற வரைக்கும் நல்லா கிண்டணும். அப்போ தான் நல்லா சூப்பராக ஈவனாக வெந்து வரும். செஞ்சிட்டே இருக்கும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது. நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பை சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக செவந்து வரும்போது நம்ம காஞ்ச திராட்சை அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா முந்திரி பொன்னிறமாக வந்து அந்த திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்புனதுக்கப்புறம் நம்ம இந்த களியில் இதை சேர்த்துடலாம். இந்த முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் கூட ஆப்ஷனல் தான். இதெல்லாம் சேர்க்காமலேவும் நல்லாயிருக்கும். ஆனால் சேர்த்தா இன்னும் நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இதை அந்த களி கிண்டிகிட்டே இருக்கும்போதே நம்ம இதை பேரலாக சைடில் வச்சு செஞ்சிடலாம். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக இதை அப்புறமேல் தனியாக எடுத்து காமிச்சிருக்கேன். இது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இதில் நிறையா ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் தூவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் நெய் அதெல்லாம் சேர்த்துடலாம். அது கூட சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த தேங்காய் துருவலை நம்ம அரிசி சேர்க்கும் போதே கூட சேர்த்துடலாம். நல்லா இன்னும் ஈவனாக எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா வாசனை இந்த நெய்யெல்லாம் சேர்க்கும்போது இன்னும் அதோடைய வாசனை இன்னும் அதிகமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, சாஃப்டாக இருக்குன்னு. இந்த களி ஆறுனதுக்கு அப்புறமும் கூட அப்படியே அதே மாதிரியே நம்ம செஞ்சப்போ எப்படி சாஃப்டாக ஸ்மூத்தாக இருந்ததோ சாப்பிட்றதுக்கு அதே மாதிரியே இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே நல்லா கலரும் அட்ராக்டிங்காக இருக்குது, சாப்பிட்ணும் போல். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.